அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி டே 7. நான் ஏற்கனவே நேற்றே சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம இன்றைக்கி நம்மளுடைய சக்திகளை எப்படி உருவாக்கிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போது நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது, ஆனால் நாம் தான் அதை தெரிஞ்சுக்காமல் இருக்கோம். ஸோ அதுதான் நம்மளுடைய அறியாமை. நம்மக்கிட்டே எல்லாமே இருக்குது, ஆனால் நம்ம அதை தெரிஞ்சுக்காமல் இருக்கோம். நம்மக்கிட்டே இருக்கிறது தெரிஞ்சிக்காததுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மற்றவங்கக்கிட்ட அதை எல்லாத்தையும் எதிர்பார்த்துக்கிட்டு அவங்கக்கிட்ட இவங்கக்கிட்ட அவங்க செஞ்சால் என்ன, இவங்க செஞ்சால் என்ன, அவங்களால இவங்களால இந்த உலகத்தால் இப்படின்னு சொல்லி குழப்பி எதிர்பார்த்து அதனால் ஏமாற்றம் அடைஞ்சு ஏமாற்றத்தால் நம்மளுடைய குணாதிசயங்கள் மாறி ஸோ இந்த மாதிரி அவஸ்தைகளுக்குள்ளாகிறோம். ஸோ இன்றைய நாள் முக்கியமான நாள். ஸோ நமக்குள்ளேயே அந்த எல்லாமே இருக்குது, அந்த சக்திகள். அதெல்லாம் என்னென்ன சக்திகள் நமக்குள்ளே இருக்குது, அதை இறைத்தன்மையின் கருணையுடன் இறைவன்கிட்ட இருந்து அந்த சக்தியை நாம் எப்படி பெற்றுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இன்றைய நாளில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சக்திகளை பற்றி நான் சொல்கிறத விட சகோதரி சொல்லுவாங்க, ரொம்ப அழகாக எளிமையாக ரொம்ப விளக்கமாக தெளிவாகவே சொல்லுவாங்க. ஸோ அதை நல்லா கூர்ந்து கவனிங்க. ஒவ்வொரு சக்தியும் அவங்க சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு சக்திகள் என்னென்ன, அஷ்ட சக்திகள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம என்னன்னு சொல்லிட்டு பேசலாம். அஷ்ட சக்திகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். சிவ சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சக்தி அப்படிங்கிறது ஒரே ஒரு பெண்ணை குறிப்பதா இல்ல. ஆத்மாக்கள் நாம எல்லாருமே பரமாத்மாவுடைய சக்திகள் தான். ஆத்மாவும் பரமாத்மாவும் சிவனும் சக்தியும் சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஈக்குவல் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி இருக்காங்க, அவங்க குடும்பத்தினுடைய சுக துக்கம் எல்லாத்திலுமே ஈக்குவலான பங்கு எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரிதான் பரமாத்மா சிவன் இந்த உலக மாற்ற காரியத்திற்காக என்ன செயல்கள் செஞ்சிட்டு இருக்காரோ அதுல பாதி பொறுப்பு ஆத்மாக்களாகிய நமக்கும் இருக்கு. உலகத்தை மாற்றுவது, அதாவது கலியுகத்தை சத்யுகமாக ஸ்வர்க்கமாக மாற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வேலை. அந்த ஒரு காரியத்துல பரமாத்மாவிற்கு நாம உதவியாளரா ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா அவரை போல நாமும் பவர்ஃபுல்லா சக்திசாலியாக இருக்கணும். அந்த சக்தி இப்ப நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா? சில நேரங்கள்ல நம்மளையே நம்ம மாத்திக்க கூடிய சக்தி நம்ம கிட்ட இல்லாம இருக்கு. காலையில இருந்து இரவு வரைக்கும் பார்த்தோம்னா, காலையில காஃபி குடிச்சாதான் என்னால அடுத்த வேலை செய்ய முடியும். நாள் முழுசும் மொபைல் இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நைட்டு தூங்கும் போது இந்த இடத்துல இந்த மெத்தையில படுத்தாதான் தூக்கம் வரும். இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை கூட நாம டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அதனுடைய அடிக்ஷன்ல இருக்கோம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்படி இருக்கிற தருவாயில எப்படி நாம் இறைவனுக்கு உதவியாளராக ஆகி உலக மாற்ற காரியத்தை செய்யறது? அந்த சக்தி எங்க நம்ம கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட அந்த சக்தி இல்லதா? ஆனா இறைவனிடம் இருக்கு. அவர்கிட்ட இருந்து அந்த சக்தியை வாங்கிட்டு அவருக்கு நாம உதவியாளராக கண்டிப்பாக ஆக முடியும். அந்த சக்திகள் என்ன, அதை எப்படி பெறுவது, அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கறதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதலாவது சக்தி புலனடக்கும் சக்தி, பவர் டு வித்ரா. 2 விதமான புலன்கள் நம்ம கிட்ட இருக்கு. ஒண்ணு, இந்த உடல் ஒரு புலன். இந்த புலன் 5 வகையா இருக்கு. கண்ணு, காது, மூக்கு, வாயா இருக்கு. அதே போல சூக்ஷ்ம புலன், ஆத்மாவுடைய புலன்கள் மனம், புத்தி, சுபாவம், இந்த 3 இருக்கு. இது இப்ப நம்முடைய கட்டுப்பாட்டுல இருக்கா அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இந்த 5 புலன்களும் ஒவ்வொரு சமயமும் நாம என்ன விரும்புறோமோ அதன்படி நடந்துக்குதா? கண்கள் எதை பார்க்கணுமோ அதை மட்டும்தான் பாக்குதா? எவ்வளவு நேரம் பார்க்கணுமோ அவ்வளவு நேரம் மட்டும்தான் பாக்குதா? வாய் எதை பேசணுமோ அதை மட்டும்தான் பேசுதா? இல்ல நான் தவறி பேசிட்டேன் அப்படின்னு சில நேரம் சொல்றமா? நான் உங்களை அடிக்கணும்னு நினைக்கல, ஆனா தவறி என் குழந்தைய அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றமா? இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா நம்முடைய புலன்கள் நம்முடைய கட்டுப்பாட்டுல இல்ல. அதே போல சூக்ஷ்ம புலனான என்னுடைய மனம் நான் எதை விரும்புறேனோ அதை மட்டும் தான் நினைக்குதா? இல்ல நான் விரும்பாததையும் நினைச்சிட்டு இருக்கா?
இல்ல எனக்கே தெரியாத விஷயங்கள் கூட மனசுல ஓடிட்டு இருக்கா. இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, நிறைய சிந்தனைகள் வருது. ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்றோம். வேண்டாத சிந்தனைகள் வருது, வேஸ்ட் தாட்ஸ் வருது. இத பார்க்கும்போது நம்முடைய மனம் நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல அப்படிங்கிறது நல்லாவே தெரிய வருது. இதையெல்லாம் எப்படி சரி செய்யறது? இதற்குதான் பரமாத்ம சிவன் நமக்கு ஆன்மீக ஞானம் மூலமாக வழிகாட்டுறார். இந்த புலன்கள் அப்படிங்கிறது நம்முடைய கருவி மட்டும்தான் அவர் சொல்றாரு. இந்த புலன்கள் எல்லாம் நாம் வாழ்க்கையை நன்றாக வாழ்வதற்கு நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கருவிகள், அதாவது நம்முடைய சேவகர்கள். சேவகர்கள்னா எப்படி இருக்கணும்? நம்ம கட்டளையிட்டா அது செய்யணும். அதனுடைய இஷ்டப்படி எதுவும் செய்ய முடியாது இல்லையா? அதற்காக தான் இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய முதல் ஞானம், முதல் புரிந்துணர்வு என்னன்னா, நீங்கள் ஓர் ஆத்மா, இந்த உடல் கிடையாது. நாம ஆத்மா அப்படின்னும் போது இந்த உடலை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியாக இருக்கும். எப்ப நாம் இந்த உடல் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோமோ, அப்ப நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நம் புலன்களை நம்மால கொண்டு வர முடியாது. அதனால இந்த ஆன்மீக ஞானத்துல முதல்ல சோல் கான்சியஸ் பிராக்டிஸ் நமக்கு கொடுக்கப்படுது. ஆத்ம அபிமான நிலை அப்படின்னு சொல்றோம். இது ரொம்ப சுலபம்தான். நாம் நம்மை ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய செயல்களை செய்யணும். ஆத்மா நான் இந்த கைகள் மூலமாக செயலை செஞ்சுட்டு இருக்கேன், இந்த காதுகள் மூலமாக சப்தங்களை கேட்டுட்டு இருக்கேன், இதை புரிஞ்சுக்கிட்டு செய்யறது. இப்போ நம்ம ஒரு வீட்டுக்குள்ள இருக்கோம். அந்த வீட்டுல இருந்து ஜன்னல் வழியா வெளியே பார்க்கும்போது வெளியே ஏதோ சத்தம் வருதுன்னா எட்டி பாக்குறோம். நான் இந்த ஜன்னல் வழியாக வெளியே இருக்கக்கூடிய சப்தத்தை கேட்டுட்டு இருக்கேன், வெளியே இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற உணர்வு நமக்கு இருக்குதானே? அது சுலபம் தானே? ஏன்னா நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கேன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரிதான் இப்ப நமக்கு இந்த ஒரே ஒரு புரிந்துணர்வு வேணும். நான் இந்த உடலுக்குள்ள இருக்கேன். உடலுக்குள்ள இருந்தே கண் மூலமாக பாக்குறேன், காதுகள் மூலமாக கேட்கிறேன், வாய் மூலமாக பேசிட்டு இருக்கேன், கை கால்களை உபயோகிச்சு என்னுடைய செயல்களை நான் செஞ்சுட்டு இருக்கேன். இந்த உணர்வை கொண்டு வரணும். இதுதான் சோல் கான்சியஸ்னஸ். அதே மாதிரி மற்றவர்களை பார்க்கும் போதும் இவர்களும் ஒரு ஆத்மாதான். நான் எப்படி ஒரு சிறிய ஒளியாக இருக்கேனோ அதே மாதிரிதான் இவர்களும் ஒரு சிறிய ஒளியான ஆத்மா. இந்த பயிற்சியை நம்ம அதிகப்படுத்த நம்முடைய புலன்கள் தானாகவே நம்முடைய கட்டுப்பாட்டுல வந்துடும். அதனாலதான் ராஜயோக தியானத்துல இறைவன் நமக்கு முதல் ஸ்டெப்பாக வச்சிருக்கிறது என்னன்னா, ஆத்ம அபிமான நிலை, நம்மை ஆத்மா என்று உணர்தல். இந்த உணர்வு தானாகவே நம் அனைத்து புலன்களையும், ஸ்தூல புலன்கள், சூக்ஷ்ம புலன்கள் அனைத்தையுமே கட்டுப்பாட்டுல கொண்டு வரதுக்கு உதவி செய்யுது. இரண்டாவது சக்தி தயாராகும் சக்தி, பவர் டு பேக்கப். ஒரு 2 நாள் ட்ரிப் எங்கேயாவது நம்ம போகணும் அப்படின்னு விரும்பினாலே நாம அதற்காக எவ்வளவு ஏற்பாடுகள் செய்யறோம்? 2 மாசம் முன்னாடியே டிக்கெட்ஸ் புக் பண்றோம். 2 நாள் முன்னாடி தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கிறோம். 2 மணி நேரம் முன்னாடி தேவையான சாப்பாடு, தண்ணி எல்லாம் ஏற்பாடு செஞ்சுக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய பயணம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புறோம். அதே மாதிரிதான் இந்த வாழ்க்கையும் ஒரு பயணம். இந்த வாழ்க்கை பயணத்துக்காக நம்ம எவ்வளவு தயாராகி இருக்கோம்? இந்த வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது நிறைய பிறவிகளை தாண்டி இங்க வந்திருக்கு. இந்த பிறவியில இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இன்னும் அடுத்த பிறவிகளும் இருக்கு. ஒவ்வொரு பிறவியிலிருந்து இன்னொரு பிறவிக்கு நம்ம என்ன எடுத்துட்டு போறோம்? நமக்கு நல்லா தெரியும், நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய பணமோ, உறவுகளையோ, பதவியையோ எதையுமே எடுத்துட்டு போக முடியாது. 2 விஷயத்தை தான் நம்மால் அடுத்த பிறவிக்கு கொண்டு போக முடியும். ஒண்ணு, நாம சேர்த்து வைக்கக்கூடிய கர்ம கணக்கு, அதாவது பாவம் மற்றும் புண்ணிய கணக்கு. 2வது, இதனால் வரைக்கும் நம்மிடம் இருக்கக்கூடிய சுபாவம், அதை சன்ஸ்கார் அப்படின்னு சொல்றோம். இதைதான் நம்ம அடுத்த பிறவிக்கு கொண்டு போக முடியும். அப்படி கொண்டு போகும்போது அது நல்ல விஷயமா இருக்கணும் இல்லையா? நாம் பாவ கணக்கை கண்டிப்பா கொண்டு போக கூடாது. அப்ப என்ன செய்யணும்? இங்கேயே அந்த கணக்குகளை எல்லாமே நம்ம முடிச்சிடணும். அதை முடிக்கிறதுக்கு என்ன வழி? இதைதான் ராஜயோக தியானத்துல இறைவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. பாவம் கழிவதற்கு 2 வழிகள் இருக்கு. ஒண்ணு, எப்படி அதை உருவாக்கினோமோ, அதாவது தெரிந்தோ தெரியாமலோ மற்றவர்களுக்கு கஷ்டம் கொடுத்து நம்ம அதை உருவாக்கி இருக்கலாம், அதே கஷ்டத்தை நாம அனுபவிச்சு அதை முடிக்கலாம். இன்னொரு முறை என்ன அப்படின்னா, இறைவனுடைய நினைவுல அதை முடிக்க முடியும்.
இறைவனை நினைப்பதுதான் ராஜயோக தியானம். இறைவனை நினைப்பதன் மூலமாக பாவங்கள் எல்லாமே போயிடுமா? அந்த மேஜிக் எப்படி நடக்குது? எப்படி நம்ம பொதுவாவே மனுஷங்களை நினைக்கிறோம், ஒருத்தவங்களோட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு அப்படின்னா போக போக அவங்களுடைய சுபாவங்கள் நம்ம கிட்ட வர ஆரம்பிச்சிடும். யார் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்காங்களோ அவங்கள போலவே நம்மள மாத்திடுவாங்க. இங்க பரமாத்மா தான் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு பர்சன். நம்மை அவரை போலவே மாற்றக்கூடியவர். அவர்கிட்ட இருக்கக்கூடிய குணங்கள், சக்திகள் எல்லாமே அவரை நினைக்க நினைக்க தானாவே நம்ம கிட்ட வர ஆரம்பிச்சிடுது. அதற்காக நமக்கு கர்ம கணக்கு முடிஞ்சு போயிடும். அவரை நினைக்க நினைக்க எல்லா துக்கமும் தீர்ந்து போயிடும், பிரச்சனையே வராது அப்படிங்கிறது கிடையாது. பிரச்சனைகள் நாம் செய்த கர்மத்தின்படி நமக்கு வரதான் போகுது. ஆனா அதை சந்திக்கிறது ரொம்ப சுலபமாயிடும். பெரிய மலை போல நமக்கு வரக்கூடிய பிரச்சனைய ரொம்ப சுலபமாக நம்ம கடந்து போயிடலாம். எப்படி இது முடியுது அப்படின்னா, இறைவனோட நம்முடைய தொடர்பு ரொம்ப தெளிவா இருக்கும்போது நம்ம மனசும் புத்தியும் தூய்மையாக இருக்கும். அதாவது ரொம்ப தெளிவாக இருக்கும். தெளிவான எண்ணங்களை உருவாக்குவோம். நம்ம புத்தியில நல்ல தெளிவான நாலேஜ் இருக்கும். அதாவது முடிவுகளை நம்மால சரியாக எடுக்க முடியும். முடிவுகளை சரியா எடுக்க கத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நிறைய பிரச்சனைகளுக்கு அது பதிலாக அமைஞ்சிடும். இப்படி நம்முடைய கர்ம கணக்கு நம் முன்னாடி வரும்போது, அதாவது இந்த உடல் மூலமாக கழிக்க வேண்டியதாக இருக்கலாம், உறவுகள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்ல ஏதாவது பினான்சியல் ப்ராப்ளம்ஸா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இறைவனுடைய சப்போர்ட் மூலமாக, அவருடைய ஆசிர்வாதம் மூலமாக தானாகவே அது ஈஸியா கடந்து போயிடும். இதற்கு நம்ம ரொம்ப உழைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. இப்படிதான் நம்முடைய பாவங்கள் எல்லாமே அழிஞ்சு போகுது. அதே நேரத்துல புண்ணிய கணக்கை நம்ம அதிகமாக சேர்த்துக்கணும். புண்ணியம் சேர்த்துக்கணும் அப்படின்னா யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அதுவும் தகுந்த நேரத்துல நம்ம கொடுக்கணும். அப்பதான் அது உதவியாகும், புண்ணியம் சேரும் இல்லையா? இப்போ இந்த உலகத்துல எல்லா ஆத்மாக்களுக்கும் தேவையானது அமைதி, அன்பு, உண்மையான ஞானம், தூய்மை. இதெல்லாமே தான். இது எல்லாமே இறைவனிடம் இருக்கு. எப்ப இறைவன் கிட்ட இதை நம்ம பெற ஆரம்பிக்கிறோமோ தியானத்தின் மூலமாக, அதை மற்றவர்களுக்கு நம்ம கொடுக்கலாம். எப்படி கொடுக்கறது? நம்முடைய எண்ணங்கள் மூலமாவே கொடுக்கலாம். எண்ணங்கள் மூலமா நல்ல வைப்ரேஷன் ஸ்ப்ரெட் ஆக ஆக நம்மை சார்ந்தவர்களுக்கு, நம்மை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தானாகவே அந்த பியோர் வைப்ரேஷன்ஸ் உதவி செய்யும். இதனால புண்ணிய கணக்கு சேர்ந்துடுது. எப்ப நம்மால மற்றவர்கள் நன்மையை அடைகிறாங்களோ அப்ப அது புண்ணியம் ஆயிடுது இல்லையா? அதே போல நம்முடைய சுபாவமும் நல்லதாக மாறிடுது. இந்த பிறவியில நம்முடைய சுபாவம் நல்லதா இருக்கு அப்படின்னா எந்த நேரம் இந்த சரீரத்தை விட்டு போனாலும் சரி, அடுத்த பிறவி நமக்கு நல்லதாகவே அமையும். நாம் பிறந்த தேதி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா எப்போ சரீரத்தை விட போறோம், இந்த டேட் யாருக்காவது தெரியுமா? ஆனா ஒரு நாள் விட்டு போய் தான் ஆகணும். அந்த நாள் எப்ப வேணாலும் இருக்கலாம். அப்ப அதற்காக தயாராகணும் இல்லையா? அதற்கு தயாராகக்கூடிய வழியை தான் இறைவன் ராஜயோக தியானம் மூலமா இப்ப நமக்கு கொடுத்திருக்காரு. மூன்றாவது சக்தி பொறுமை சக்தி, பவர் டு டாலரேட். வாழ்நாள் முழுசுமே நம்ம நிறைய பேர்கிட்ட பொறுத்துட்டு தான் போறோம். ஆனா எப்படி பொறுத்துக்கிறோம்? வலுக்கட்டாயமாக பொறுத்துக்கிறோம். பாஸ் கிட்ட பொறுத்துக்கிட்டு போக வேண்டியிருக்கேன்னு பொறுத்துக்கிறோம். குடும்பத்துல இருக்கவங்க கிட்ட உறவை மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கே அப்படின்னு பொறுத்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சில நேரம் பொறுமையா போறோம். ஆனா இது எல்லாமே ஒரு ப்ரெஷர்ல நம்ம பொறுத்துட்டு போறோம், அன்பாக போறதில்ல. எப்போ ப்ரெஷர்ல ஒரு விஷயத்த செய்யறோமோ அது ஓவரா ஆகும்போது ஒரு நாள் அது பர்ஸ்ட் ஆயிடும். அதனாலதான் இப்ப நிறைய பேர்கிட்ட நம்ம பாக்குறோம், உள்ள அவங்க ப்ரெஷரை அமுக்கி வச்சு வச்சு ஒரு நாள் அது பெருசா பர்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு டிப்ரெஷன் மோடுக்கு அவங்க போயிடுவாங்க. இதை சரி செய்யறதுக்காக எல்லார் மீதும் அன்போடு புரிஞ்சுக்கிட்டு பொறுத்துக்கிறது அப்படிங்கிறது அவசியம். எப்படி ஒரு மரம் இருக்கு, அதுல இனிப்பான நிறைய பழங்கள் இருக்கு, அது மேல நம்ம கல்லை தூக்கி போட்டாலும் அது இனிப்பான பழத்தை தான் கொடுக்கும். ஏன்னா அதுகிட்ட இருக்கிறது என்ன? இனிமையான பழங்கள் மட்டும்தான். அதே மாதிரிதான் யார் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும், நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாலும், நம்ம மனசுக்கு விரும்பியபடி அவங்க இல்லை அப்படின்னாலும் சரி, நாம் அவர்கள்கிட்ட அன்பாக மட்டும்தான் இருக்கணும். அவங்க அன்பை என்கிட்ட காட்டட்டுமே, என்கிட்ட நல்லா நடந்துக்கிட்டுமே, எனக்காக இதை செய்யட்டுமே, நான் அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன், அன்பா நடந்துப்பேன், இப்படி சொல்றது பொறுமை சக்தி கிடையாது. எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம
அவர்கள் மீது அவர்களுக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிற உணர்வோடு நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா தானாகவே பொறுத்துட்டு போக முடியும். இந்த பொறுமை சக்தி அப்படிங்கிறது ஒண்ணு, நாம் அந்த பிரஷர்ல வரமாட்டோம். இன்னொன்னு, அவர்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய கர்ம கணக்கு செட்டில் டவுன் ஆகும். ஏதோ ஒரு கணக்கு இருக்கிறதால தானே நம்ம கிட்ட வந்து அவங்க பிரச்சனை பண்றாங்க, தொல்லை கொடுக்குறாங்க. அந்த கணக்கு முடியுது அப்படின்னும் போது நல்ல விஷயம் தானே. ஆனா முடிக்க விடாம நம்ம இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இதனால என்ன ஆகுதுன்னா அடிக்கடி நமக்கும் மத்தவங்களுக்கும் தொடர்ந்து மோதல் வந்துகிட்டே இருக்கு. அதனால உண்மையான அன்பு அந்த ஆத்மாக்கள் மீது நம்ம வைக்கலாம். அவர்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய கணக்கை முடிக்கலாம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு ஸ்டெப் அஹெட் போய் அந்த ஆத்மாக்கள் மீது நம்ம நல்ல எண்ணங்கள் வைக்கிறது. அவர்களுக்கு, அதாவது அந்த ஆத்மாவிற்கு என்ன தேவையோ அது கிடைக்கட்டும் அப்படின்னு மனப்பூர்வமாக எண்ணங்களை நினைக்கிறது. சில ஆத்மாக்களுக்கு அன்பு காட்ட ஆள் இல்லாம இருப்பாங்க. அதனால எப்பவுமே எல்லார்கிட்டயும் அவங்க கோவப்பட்டுட்டே இருப்பாங்க. சிலருக்கு எல்லாமே இருந்தும் திருப்தி இல்லாத வாழ்க்கை இருக்குமா இருக்கும். அதனால அவங்களுக்கு அன்பு கிடைக்கட்டும், திருப்தியான வாழ்க்கை வாழட்டும், மகிழ்ச்சியாக இருக்கட்டும் அப்படின்னு நம்ம உள்ள பூர்வமா நினைக்கிறது. எப்போ ஒருத்தவங்க கிட்ட ஒண்ணு இல்லையோ அதை நம்ம கொடுக்கறதுக்கு தான் ட்ரை பண்ணணும். இல்லாதவங்க கிட்ட போய் கொடுங்களேன் எனக்கு நம்ம கேட்க மாட்டோம். இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லா ஆத்மாக்களுமே அன்பினுடைய, மகிழ்ச்சியினுடைய, உண்மையான ஞானத்தினுடைய குறைபாட்டுல இருக்காங்க. குறைபாட்டுல இருக்கவங்க கிட்ட போய், இல்லாதவங்க கிட்ட போய் நம்ம கேட்கறது மாதிரிதான் அவங்க நம்ம கிட்ட அன்பு காட்டணும் அப்படிங்கிறது. அதனால யார்கிட்டையும் எதுவும் கேட்க வேண்டாம். நாம் அவர்களுக்கு கொடுக்கலாம். கொடுக்கிறவங்களா ஆகும் பொழுது, மற்றவர்களுக்கு கொடுக்கும் போது அதுல நமக்கு கிடைக்கிற மகிழ்ச்சியே தனிதான். நாம் மற்றவர்கள் கிட்ட இருந்து வாங்குறதை விட எப்ப நம்ம கொடுக்கிறோம், அதுவும் எதிர்பார்ப்பே இல்லாம ரிட்டர்ன் அவங்க கொடுக்கணும் அப்படின்னு நினைக்காம கொடுக்கிறோமோ அதனுடைய மகிழ்ச்சி தனிப்பட்டதுதான். இப்படி நம்ம பொறுத்துட்டு போறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும், மற்றவர்கள் கிட்ட நம்முடைய உறவு முறையும் நல்லா இருக்கும். 4வது சக்தி பகுத்தறியும் சக்தி, பவர் டு டிஸ்கிரிமினேட். நம்ம எல்லாருக்குமே பகுத்தறிய தெரியும். ஆனா எந்த அடிப்படையில பகுத்தறிகிறோம்? மனிதர்களுடைய பணத்தையோ பதவியையோ அழகையோ பார்த்து பகுத்தறிகிறோமா? இல்லனா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய குணங்களை, நல்ல நடவடிக்கைகளை வைத்து அவங்கள பகுத்தறிகிறோமா? இறைவன் நமக்கு பகுத்தறியக்கூடிய கலையை சொல்லி கொடுக்கிறாரு. மனிதர்களை நாம் ஆத்மாக்களாக பார்க்கணும். எப்ப நம்ம ஆத்மாக்கள்ன்ற ரூபத்துல பாக்குறோமோ அப்ப அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களை மட்டும்தான் நம்மால பார்க்க முடியும். இப்ப அவங்க கிட்ட குறைகள் இருக்கலாம், தவறுகள் அவங்க செய்யலாம். ஆனாலும் ஆத்மான்னு பார்க்கும்போது அனைவருடைய குணங்களும் நல்லதாக தான் இருக்கு. நாம் இந்த உணர்வுல பார்க்கும்போது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டிஸ், நல்ல குவாலிட்டிஸை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். பலவீனங்கள் இருந்தாலும் இல்ல இவங்க ரொம்ப நல்ல ஆத்மா, இவங்க கிட்ட அன்பு இருக்கு, பொறுமை இருக்கு, அமைதி இருக்கு அப்படின்னு என்ன நல்ல விஷயங்கள் அவங்க கிட்ட இருக்கோ அந்த விஷயத்துல மட்டும்தான் நமக்கு ஃபோக்கஸ் போகும். இந்த ஒரு கலையை இறைவனிடம் நம்ம கத்துக்கணும். நாம எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் இறைவன் நம்மை உயர்ந்த நிலையில தான் பாக்குறாரு. நாம் பரந்தாமத்துல இருக்கும்போது எப்படிப்பட்டவர்களாக இருந்தோமோ அந்த நிலையில நம்மள பாக்குறாரு. அப்ப நம்ம அமைதியான ஆத்மாவாக, தூய்மையான ஆத்மாவாக இருந்தோம். அதே போலதான் இப்பவும் நம்மளை பாக்குறாரு. இதனால என்ன ஆகுது? இந்த நிறைய நல்ல நல்ல எண்ணங்கள் நம்ம மேல இறைவன் வைக்கிறதால என்ன ஆகுதுன்னா நாம் அதுவாகவே மாறிடுறோம். அதே போல நாமும் மற்றவர்கள் மீது நிறைய நல்ல எண்ணங்களை வைக்க கத்துக்கணும். அவங்க எப்படி இருந்தாலும் சரி, நாம் அவர்களுக்காக குட் விஷஸ், நல்ல விருப்பங்களை மட்டுமே வைக்கணும். அப்படி வைக்க வைக்க அந்த எண்ணங்களுக்கு நிறைய சக்திகள் இருக்கு. போக போக அதுவாக அவங்க மாறிடுவாங்க. அதற்கு பதிலாக அவர்களிடம் இருக்கக்கூடிய குறைகளை பார்த்து நம்ம பகுத்தறிஞ்சுட்டே இருந்தோம், இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு அவங்க கிட்ட குறைகளை நம்ம சொல்லிட்டே இருக்கோம், சுட்டி காட்டிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த ஒரு குறை அவங்க கிட்ட இன்னுமுமே ஸ்ட்ராங் ஆயிடும். அதனால இறைவனை போல நாமும் மற்றவர்களிடம் நல்ல குணங்களை மட்டுமே பார்க்கலாம். வைரம் அப்படிங்கிறது முதல்ல எடுக்கும்போது வைரம் போல இருக்காது.
சாதாரண கல் மாதிரி தான் இருக்கும். எப்ப அந்த கல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தீட்டி தீட்டி சரி பண்ணும்போது ஒரு அழகான வைரமாக, ஒளி நிறைந்த வைரமாக அது தென்படுது இல்லையா? அதே போலதான் மனித ஆத்மாக்களும் பார்க்கிறதுக்கு மேல தூசியாக இருக்கக்கூடியவங்களாக இருக்காங்க, கல் மாதிரி இருக்காங்க. நாம அவங்க மேல நல்ல எண்ணங்களை செலுத்த செலுத்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த தூசி, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அவகுணங்கள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். உண்மையான வைரமான ஆத்மாவின் குணம் வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த உதவியை நாம் மற்றவர்களுக்கு செய்யலாமா? பொறுத்துக்கலாமா? 5வது சக்தி, தீர்மானிக்கும் சக்தி, பவர் டு ஜட்ஜ். சின்ன முடிவுகளோ பெரிய முடிவுகளோ, நிறைய முடிவுகள் நம்ம வாழ்க்கையில நம்ம எடுத்திருக்கோம். இப்படி எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ், முடிவுகள் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அது நம்முடைய வாழ்க்கையே திசை திருப்பக்கூடியது. நல்ல முடிவுகள் நம்மை பெரிய உயரத்துக்கு கூட்டிட்டு போகும். நாம் எடுக்கக்கூடிய சின்ன முடிவுகள் அது தவறானதாக இருந்தது அப்படின்னா நம்ம வாழ்க்கையே மோசமானதாக கூட மாத்திடும். ஒரு முடிவு எடுக்கணும்னா அதுக்கு தேவை புத்தியினுடைய தெளிவு. இறைவன் கொடுக்கக்கூடிய ஆன்மீக ஞானத்தின் மூலமாக புத்திக்கு தெளிவு கிடைக்குது. பிரம்மா குமாரிகள் இயக்கத்துல அனைத்து கிளை நிலையங்களிலும் இறைவனுடைய ஞானம், அவருடைய மகா வாக்கியத்தை நம்மால கேட்க முடியும். அதை கேட்க கேட்கவே கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய புத்தி தெளிவடைகிறத நம்மால பார்க்க முடியும். புத்தியினுடைய தெளிவு இருந்ததுனா தான் எந்த சூழ்நிலையிலும் நம்மால நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். முடிவுகள் அப்படிங்கிறது சரியான நேரத்திலையும் எடுக்கணும். டைம்லி டெசிஷன்ஸ் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஹெல்ப் பண்ணும். பல நேரங்கள்ல முடிவுகள் எடுத்த பிறகு சிந்தனை செஞ்சுட்டு இருப்போம். இப்படியே நான் என் முடிவு எடுத்தேன், இப்படி செஞ்சிருக்க கூடாதே அப்படின்னு. உண்மை என்னன்னா, சிந்தனை செஞ்ச பிறகுதான் முடிவுகளை எடுக்கணும். அந்த சிந்தனை ரொம்ப சரியானதாக, பாசிட்டிவாகவும் இருக்கணும். ஞான வகுப்புகள் நம்ம கேட்க கேட்க தானாவே ஒரு பாசிட்டிவ் பர்சனாலிட்டியா நம்ம மாறிடுவோம். இதனால எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, அதை ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சோட அதை பார்க்க ஆரம்பிப்போம். முடிவுகளை ரொம்ப துல்லியமாக சரியான நேரத்துல நம்மால எடுக்க முடியும். இப்படிதான் இந்த ராஜயோக தியானம் மூலமாக இறைவன் நமக்கு தீர்மானிக்கக்கூடிய சக்தியை கொடுக்கிறார். 6வது சக்தி, உள்ளடக்கும் சக்தி, ஏற்றுக்கொள்ளும் சக்தின்னு சொல்லலாம். பவர் டு அகாமடேட். இது இறைவனிடம் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான சக்தி. இறைவன் நாம எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் நம்முடைய குழந்தைகள் அப்படின்னு அவரை ஏத்துக்கிறார். ஒரு சிலர் இறைவனே இல்ல அப்படின்னு சொன்னாலும், இல்லப்பா நீ என் குழந்தைதான் அப்படின்னு அவங்களுக்கு செய்ய வேண்டியதை அவரு நேரடியாகவோ மறைமுகமாகவோ செஞ்சுட்டு தான் இருக்கார். இறைவனுடைய குழந்தை நாம எப்படி இருக்கோம்? அவரை போலவே அனைவரையும் ஏத்துக்கிறோமா? இல்லனா அவர்கள் நமக்கு பிடித்தமானவர்களா இருக்காங்க, நம்ம சொல்றத கேக்குறாங்க, அதனால அவங்கள ஏத்துப்போம், அதாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம். இல்ல நமக்கு பிடிக்கல அப்படின்னா ஒதுக்கி வச்சிடுவோம். இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஞானம் நம்முடைய இந்த மனநிலையை மாற்றும். இறைவன் நம்ம கிட்ட என்ன சொல்லி கொடுக்கிறாரு? நாம எல்லாருமே இறைவனின் குழந்தைகள். உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை கோடி ஆத்மாக்களும் இறைவனுடைய குழந்தைகள் தான். அவர்கள் நம்முடைய சகோதர ஆத்மாக்கள் தான். இந்த மனநிலையில பார்க்கும்போது நாம எல்லாருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களாக ஆயிடுறோம். எப்படி ஒரு குடும்பத்துல யாராவது ஒரு தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னா நாம அதை வெளியில இருக்கவங்க கிட்ட சொல்ல மாட்டோம். ஏன்னா வெளியே தெரிஞ்சா அது நல்லா இருக்காது, இவங்க நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு நினைக்கிறோம். இதே வெளியே இருக்கவங்க வேற ஏதாவது தவறு செஞ்சுட்டாங்கன்னா அதை ரொம்ப ஈஸியா மத்தவங்க கிட்ட போய் சொல்லிடுறோம். இவங்க இந்த மாதிரி செஞ்சாங்க, அவங்க வீட்டுல இது நடந்தது அப்படின்னு சொல்லிடுறோம். அப்ப என்ன மனநிலை நமக்கு இருக்கு? இவங்க நம்முடையவங்க, நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க, மற்றவங்க எல்லாம் வேற யாரோ, அதனால அவங்க எப்படி போனாலும் நமக்கு கவலை இல்லை, நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். அதாவது ஒரு குறுகிய வட்டத்தை சேர்ந்தவங்களை தான் நம்முடையவர்கள் நம்ம ஏத்துக்கிறோம். உண்மை என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே நம்முடைய சகோதர சகோதரிகள் தான். அதனால யார் எந்த தவறு செஞ்சாலும் சரி, அதை நம்ம ஏத்துக்க கூடிய, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய மனநிலை நமக்கு வரணும். அப்படிங்கிறதுக்காக தான் இறைவன் இந்த உண்மையை நமக்கு சொல்றாரு. நாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஆன்மீக சகோதர சகோதரிகள் அப்படிங்கிறது. இந்த ஒரு மனநிலை நமக்கு உறுதி ஆயிடுச்சு அப்படின்னா
எந்த சூழ்நிலையும் சரி, எந்த மனிதர்களையும் சரி சுலபமாகவே அக்செப்ட் பண்ணிட்டு போக முடியும். எப்படி ஒரு கடல் இருக்கு அப்படின்னா, அந்த கடல் எல்லா விதமான தண்ணியையும் உள்ள ஏத்துக்குது. குப்பையான தண்ணியா இருந்தாலும் சரி, நல்ல தண்ணியோ அழுக்கான தண்ணியோ எல்லாமே உள்ள அடக்கிக்குது. அதே போல இறைவனும் அன்பினுடைய கடலாக இருக்காரு. அந்த அன்பின் காரணத்தால தானாகவே அவர் எல்லாரையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. நம்முடைய குழந்தைகள் அப்படிங்கிற உணர்வு அவருக்கு வருது. நாமும் கூட அவரை போலவே அன்பானவர்களாக மாறலாம். எந்த எதிர்பார்ப்பும் யாரிடமும் வைக்க வேண்டாம். அவர்களை இருப்பது போலவே as it is அக்செப்ட் பண்ணிக்கலாம். 7வது சக்தி, எதிர்கொள்ளும் சக்தி. இப்போ உலகத்தோடைய சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். திடீர்னு பேராபத்துகள் வருது. இந்த ஆபத்துகள் வரக்கூடாது அப்படின்னு நம்மால சொல்ல முடியாது, தடுக்க முடியாது. ஆனா அந்த சூழ்நிலை வரும்பொழுது அதை நாம் எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை அதிகரிச்சுக்கணும். எப்படி? வியாதியே எனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. வியாதிக்கான கிருமிகள் எல்லா இடத்துலயும் இருக்கதான் செய்யுது. நம்முடைய இம்யூனிட்டி பவர் அதிகமா இருக்குன்னும் போது அந்த வியாதிகள் நம்மை எந்த பாதிப்புக்கும் உள்ளாக்காது. அதே போல நம்முடைய மனதையும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா வில் பவர்டா வச்சிருக்கோம் அப்படின்னா எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை தாங்கிக்க கூடிய மனோபலம் இருக்கும் நமக்கு. நம் மனதை பலப்படுத்துவதற்காக இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உயர்வான ஞானம்தான், எது நடந்தாலும் அது நல்லதுக்காக மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு. இதை எப்ப நம்ம நம்பிக்கையோடு ஏத்துக்கிறோமோ, புரிஞ்சுக்கிறோமோ, அப்ப விஷயங்களை எதிர்கொள்வது நமக்கு சுலபமாயிடும். நம்ம விஷயங்கள் நடக்குது, பிரச்சனைகள் வருதுன்னா அதை பார்த்து பயந்துடுறோம். ஒருவேளை இது எனக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்திடுமோ, என்னை சார்ந்தவர்களுக்கு இது கஷ்டத்தை கொடுக்குமோ அப்படின்னு நினைக்கிறோம். உண்மை என்னன்னா, இந்த கலியுக கடைசி நேரத்துல என்ன நடந்துட்டு இருக்கோ அது நல்லதுக்காக மட்டும்தான் நடக்குது. அதன் உள் இருக்கக்கூடிய நன்மை நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா இந்த நம்பிக்கையை மட்டும் நம்ம வளர்த்துக்கலாம். ஏன்னா இறைவன் நேரடியாக நமக்கு இதைதான் சொல்றாரு, அனைத்துமே நன்மைக்காக மட்டும்தான். அது மட்டும் இல்லாம இறைவன் எப்பவுமே நமக்கு துணையாக இருக்காரு, கூடவே இருக்காரு அப்படின்னும் பொழுது எதை நினைச்சோம் நம்ம பயப்படணும்ன்ற அவசியமே கிடையாது. எல்லாத்தை விட எதிர்கொள்றதுக்கு நம்ம ரொம்ப பயப்படுற விஷயம் என்னன்னா மரணம் தான். அது நம்முடைய மரணமாக இருந்தாலும் சரி, நம்மை சார்ந்தவர்களுடைய மரணமாக இருந்தாலும் சரி, நாம் அதை எதிர்கொள்வதற்கு ரொம்பவுமே பயப்படுறோம். இங்க மரணம் அப்படிங்கிறதே ஒண்ணும் இல்லை அப்படின்னு இறைவன் நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. ஆத்மாவிற்கு மரணம் இல்லை, ஆத்மா அழிவற்றது. இந்த உடல் தான் அழியக்கூடியது. இந்த உடலை விட்டு நாம் வேறொரு உடலுக்கு, அதாவது வேறொரு பிறவிக்கு போய் வேறு குடும்பத்தோடு நம்ம வாழ போறோம், அவ்வளவுதான். மற்றபடி மரணம் என்பது மனித ஆத்மாவிற்கு கிடையாது. அதனால இந்த மரணத்தை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியும் நமக்கு கிடைக்குது. மரணத்தை ஒரு டிரான்ஸ்பராக தான் நம்ம நினைக்கிறோம். எப்படி ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு போறோம், அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்பர் தான் நடக்குதே தவிர இந்த உடலிலிருந்து வேறொரு உடலுக்கு போறோமே தவிர மரணத்தால் ஆத்மா அழிய போவது கிடையாது. இதை நல்ல ஆழமாக நம்ம மனசுல புரிஞ்சுக்கலாம். இதன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை நமக்கு இருக்கக்கூடிய பயத்தை எல்லாமே போக்கிடும். எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மால எதிர்கொண்டு நிற்க முடியும். கடைசி சக்தி, ஒத்துழைக்கும் சக்தி, பவர் டு கோஆபரேட். மனிதர்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களின் ஒத்துழைப்பை சார்ந்தே நம்ம இருக்கோம். பல பேருக்கு நம்ம ஒத்துழைப்பு தேவைப்படுது. நாம் பல பேருடைய ஒத்துழைப்புல வாழ்ந்துட்டு இருக்கோம். எப்பவுமே மற்றவர்கள் நமக்கு செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி நாம மற்றவங்களுக்கு செய்ய பழகணும். இதனால தானாகவே அவங்க கிட்ட இருந்து நமக்கு சப்போர்ட் கிடைக்கும். அதனால் நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, எந்த ஒரு மாற்றம் நம்ம கொண்டு வரணும்னு நினைக்கிறோமோ, இந்த மாதிரியாக நம்ம கிட்ட மற்றவங்க நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அந்த ஒரு மாற்றத்தை நம்மிடம் கொண்டு வரணும். ஏன்னா சுய மாற்றம்தான் உலக மாற்றம். பிரம்மா குமாரிகள் இயக்கத்துல இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நோக்கமே சுய மாற்றத்தின் மூலமாக உலக மாற்றத்தை கொண்டு வருவதுதான். சுயத்தை மாற்றுவதற்கு இறைவன் முழுமையாக நமக்கு இங்க உதவி செஞ்சிட்டு இருக்காரு. அவர் கொடுக்கக்கூடிய ஆன்மீக ஞானம், அவர் மீது நாம் வைக்கக்கூடிய அன்பான நினைவு,
அந்த ராஜயோக தியானம் முழு ஒத்துழைப்பை நமக்கு கொடுக்குது. அதாவது ஆத்மாவாகிய நாம் மாறுவதற்கான, சுயத்தை மாற்றிக்கொள்வதற்கான ஒத்துழைப்பை கொடுக்குது. ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் மாறும் பொழுது தானாகவே இந்த உலகத்துல மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். அது எப்படி? ஒரு மனிதன் மாறினா இந்த உலகம் மாறும். நாம நிறைய நேரங்கள்ல நினைப்போம், இந்த இடத்துல இது சரியில்லை, அது சரியில்லை. ஒரு பார்க்குக்கு போனோம்னா இங்க ஒரே குப்பையா இருக்கு, மெயின்டெனன்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்றோம். ஆனா நாம அந்த இடத்த சுத்தமா வச்சுக்கிறதுக்கு நம்முடைய கான்ட்ரிபியூஷனா என்ன பண்றோம்? அட்லீஸ்ட் நாம குப்பை போடாம இருக்கலாம் இல்லையா? அந்த விஷயத்தை நம்மால செய்ய முடியும் தானே? ஆனா நாமும் சேர்ந்து குப்பையை போட்டுட்டு இவ்வளோ குப்பை இருக்கு, இந்த ஒரு குப்பையால என்ன ஆயிட போகுது அப்படின்னு நினைப்போம். உண்மையில அந்த இடத்தை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம மனதுல உண்மையான ஒரு உணர்வு இருந்தது அப்படின்னா நாம் அங்க குப்பை போட மாட்டோம். அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு வைப்ரேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இன்னும் 4 பேரை அங்க குப்பை போட விடாம செய்யும். ஏன்னா எண்ணத்திற்கு அவ்வளவு சக்திகள் இருக்கு. நாம உதவி அப்படின்னு நினைக்கும் போது பிசிக்கலா ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுப்பது, அதுதான் உதவி, சப்போர்ட் அப்படின்னு நினைக்கிறோம். இப்ப அனைத்து ஆத்மாக்களுக்கும் தேவைப்படக்கூடிய சக்தி என்னன்னா எண்ணங்களின் சக்தி. ஏன்னா மனதளவுல எல்லாருமே ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டு வீக்கா இருக்காங்க. அந்த மனதை ரொம்ப பவர்ஃபுல்லா ஆக்குறதுக்கு நம்முடைய சுபமான எண்ணத்தின் சக்தியை நம்ம கொடுக்கலாம். எங்க இருந்தாலும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த மூலையில இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு வேணாலும் நம்ம நல்ல வைப்ரேஷன்ஸை எண்ணங்கள் மூலமாக ஸ்ப்ரெட் பண்ண முடியும். இந்த வைப்ரேஷன்ஸ் தானாகவே அவர்களுக்குள்ள நல்ல பாசிட்டிவ் சேஞ்சை கொண்டு வரும். இது மனுஷங்களுக்கு மட்டும் கிடையாது, நம்மை சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை, இயற்கைக்கும் கூட நம்மால ஒத்துழைப்பு கொடுக்க முடியும். இந்த ராஜயோக தியானத்துல நமக்காக மட்டும் இல்லாம இந்த உலகத்துல இருக்க அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் நாம் தியானம் செய்வோம். அவங்களுடைய நன்மைக்காக தியானம் செய்வோம். அதே மாதிரி பஞ்ச தத்துவங்களுக்காகவும் நம்ம தியானம் பண்ணுவோம். இதனால பஞ்ச தத்துவமும் தன்னுடைய உண்மையான நிலையில இருக்கும். இயற்கையினுடைய உண்மையான நிலை என்ன அப்படின்னா அது எப்பவுமே சுகத்தை கொடுப்பதுதான், நல்லது செய்யறது மட்டும்தான். நம்முடைய நன்மைக்காக தான் இயற்கை இருக்கு. ஆனா நாம் அதை மிஸ்யூஸ் பண்ண காரணத்தால, சரியாக பயன்படுத்தாத காரணத்தினால அது கூட இப்ப சீர்குலைஞ்சு இருக்கு. எண்ணத்தின் சக்தி மூலமாக இயற்கையை கூட நம்மால சரி பண்ண முடியும். இப்படி பல விதமான ஒத்துழைப்பை தியானம் செய்வதன் மூலமாக, எண்ணத்தின் சக்தியின் மூலமாக நாம் மற்றவருக்கு கொடுக்க முடியும். அப்ப தானாகவே எல்லாவித ஒத்துழைப்புமே நமக்கு கிடைச்சிடும். எல்லாத்துக்கும் மேல இந்த தருணத்துல இறைவனுடைய ஒத்துழைப்பு நமக்கு சம்பூர்ணமாக இருக்கு. இதை நாம் உணரணும். இறைவன் எல்லா வகையிலுமே நம்ம பாசிட்டிவா மாத்துறதுக்காக, நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாக மகிழ்ச்சியாக மாத்துறதுக்காக, நிரந்தரமா மாத்துறதுக்காக எல்லா விதமான கோஆபரேஷனும் பண்ணிட்டு இருக்காரு, ஒத்துழைப்பும் பண்ணிட்டு இருக்காரு. இதை நாம் தியானம் செய்வதன் மூலமாக நம்மால நல்லா உணர முடியும். சுய மாற்றத்தை சுலபமாகவே நம்மால கொண்டு வர முடியும். இந்த சுய மாற்றம் தானாகவே உலக மாற்றத்தை கொண்டு வந்துடும். இப்போ இன்றைய நாள் டே 7 சக்திகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இது வரைக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேர் தெரிஞ்சுமே அதை அதோடைய ஆழம் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் இருந்திருக்கலாம், சிலர் தெரிஞ்சு பயன்படுத்திகிட்டு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருப்பீங்க இன்றைய நாள். ஸோ தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சு அதை பயன்படுத்தாதவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய புரிதலை ஏற்படுத்தியிருக்கும். ஸோ அந்த சக்திகள், அஷ்ட சக்திகள் அது நமக்குள்ளே தான் இருக்குது. அதை இறைவனுடைய கருணையால் நாம் தூண்டி விட்டோம் அப்படின்னாக்க, எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளால் நாம் அதை செய்யும்போது நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நம்ம ரொம்ப அழகாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த சக்திகளை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது புலன் அடக்கும் சக்தி, தயாராகும் சக்தி, பொறுமை சக்தி, பகுத்தறியும் சக்தி, தீர்மானிக்கும் சக்தி, ஏற்றுக்கொள்ளும் சக்தி, எதிர்கொள்ளும் சக்தி, ஒத்துழைக்கும் சக்தி. ஸோ இதுதான் அந்த 8 சக்திகள். அது தெளிவாகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட். இப்போ நமக்கு சக்திகளை பற்றினா ஒரு நல்ல புரிதல் ஏற்பட்டுருச்சு. அதாவது என்னென்னா ஒரு அறிவு ஏற்பட்டுருச்சு. இதுதான்
அறியாமையிலேருந்து நம்ம விளைய வந்து சக்திகள் இப்படி இருக்கும் இதுதான் அப்படின்றத ஒரு ஒரு அறிவு நமக்கு ஏற்பட்டுருச்சு. ரைட். எந்த ஒரு விஷயமே வெறும் அறிவாக மட்டுமே இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தினமும் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, டெய்லி வந்து நானும் உங்கள் கூட வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறேன், நீங்களும் கேட்டுட்ருக்கீங்க, எல்லாம் சரிதான். இப்போ என்னென்னா அறியாமையிலேருந்து அந்த அறிவுக்கு வந்துடுறீங்க. ரைட், தெரிஞ்சிருச்சு. இப்போ அதை உணரணும் இல்லைங்களா? சமைக்கிறதுக்கு இந்தந்த பொருள் வேணும், இதெல்லாம் வேணும், இப்படி இதெல்லாம் பண்ணணும், இப்படிலாம் பண்ணணும்னு வந்து உங்கள்கிட்ட உங்கள் கையில் ஒரு கேட்லாக் இருக்கலாம். ஆனால் அதை நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னாக்க நீங்கள் சமைச்சா தானே சாப்பிட முடியும். அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஸோ அது நம்ம கண்டிப்பாக வந்து அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஸோ அதுக்குன்னு தியானம் இருக்குது. இப்போது ஏற்கனவே சில டேஸில் பார்த்தீங்கன்னா அந்த இது முடிஞ்ச உடனே எண்ணில் வந்து ஒரு தியானம் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றிலாம் நான் ஏன் பேசாமல் இருக்கேன் அப்படின்னா, நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்வோம். நம்ம தான் ப்ரிப்பரேஷனில் இருக்கோமே. அந்த கட்டத்துக்கு போகும்போது தான் முழுக்க செயல்லே இருப்போம். முழுக்க ஒவ்வொரு நாளும் வந்து எந்தெந்த தியானம் எப்படி பண்ணணும், எந்த மாதிரி பண்ணிக்கணும், எப்படி நம்மளுடைய சார்ஜ் ஏற்றிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களுக்கு நம்ம அடுத்து தான் போவோம். ஸோ அது அடுத்த கட்டம். முதல்ல நாம் என்ன நடக்குது, என்ன பண்ணணும், என்ன இது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ப்ராசஸில் தான் நம்ம இருக்கிறோம். அதனால தான் உங்களுக்கு முதல்ல அறியாமையிலேருந்து அந்த அறிவை கொடுக்கணும் அப்படிங்கிற ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ அது மாதிரி இன்றைய நாளில் வந்து இப்படி ஒரு அறிவு உங்களுக்கு கிடச்சிருச்சு. இப்போது இதை வந்து நீங்கள் என்ன கேட்டால் இன்னையிலேருந்தே வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம அடுத்தடுத்த கட்டம் நகர்கிறதுக்கு சக்தி ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருக்குமே சக்தி ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைய நாள்லேருந்தே நான் இதில் வந்து ஒரு தியானம் இந்த அஷ்ட சக்திகளையும் பயன்படுத்த தியானம் இருக்குது. அதை நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ அதை அவ்வளோதான். அதை அப்படியே ப்ளே பண்ணி விட்டுட்டு நீங்கள் கண்ணை மூடி உட்காருங்க. ஜஸ்ட் நான் அனுப்புகிற அந்த தியானத்தை நீங்கள் ப்ளே பண்ணிவிட்டு கண்ணை மூடி உட்காருங்க. அது இன்றைய தினத்திலேருந்தே துவங்குறது ரொம்ப சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் துவங்குங்க. உங்களுக்கு புரிஞ்சதை நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் பண்ணிட்டு வாங்க. நம்ம போவோம், அடுத்தடுத்த கட்டம் போகும்போது அந்த அஷ்டசக்திகள் ஒவ்வொரு சக்திகளையும் தனித்தனியாக எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம், அதையெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்த கட்டங்களில் பார்க்கலாம். ஸோ இன்றைய நாளில் இந்த அஷ்டசக்திகள் அறிவு வந்துருச்சு. அதை செயலாக இன்றைய நாள்லேருந்தே துவங்குங்க. அதற்கான அந்த தியானத்தையும் நான் இங்கே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இன்றையிலேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எனிவே இன்றைய நாள் டே 7 ரொம்ப அற்புதமாக இறைத்தன்மையின் கருணையால் உங்கள் எல்லோருடைய ஆதரவால் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சிருச்சுன்னு நான் நம்புகிறேன். 100% நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த அடுத்தடுத்த கட்டங்கள் வந்து கொடுக்கட்டும். இறைக்கருணையால் அது எல்லாமே நடக்கட்டும். நாளைய டே 8 நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி.